இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏ சிவா, என்னாச்சு உனக்கு? கற்பூரத்தை காட்டிக்கிட்டு இருக்கால, தொட்டு கும்பிடு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணே, நான் அப்புறமா கும்பிட்டுக்கிறேன். அப்புறமா கும்பிட்டுக்கிறியா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சாப்பாடு போட்டா சாப்பிட மாட்டேங்கிற, காஃபி கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு கற்பூர தீபத்தை கூட தொட்டு கும்பிட்டுக்க முடியல உன்னால. அப்படி என்ன உனக்கு இவன் மேல வெறுப்பு? சிவா, முதல்ல நீ தொட்டு கும்பிடு. இல்ல பரவாயில்லண்ணே, நான் சொல்றேன் இல்ல, தொட்டு கும்பிடு. என்னைய கட்டாயப்படுத்தாதீங்கண்ணே. அந்த அளவுக்கு பொண்டாட்டி மேல வெறுப்பா? அப்படி என்னப்பா உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை? சிவா, அவ கை நீட்டிக்கிட்டே இருக்காப்பா. நீ தொட்டு கும்பிட போறியா இல்லையா? அண்ணா விடுங்கண்ணே, இருக்கட்டும்ண்ணே. அப்பா, பெரியப்பா எத்தனை தடவை தான்ப்பா கேட்பாரு? கொஞ்சம் சொல்லுங்கப்பா. என்ன பூ, என்ன பிரச்சனை? அப்போ சும்மா இரு. ஏன் அவனை எல்லாரும் பேச விடாம பண்றீங்க? அப்போ நீ சொல்லுடா, என்னாச்சு? அம்மா பத்திரத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தது, உங்க கைரேகை அச்சை எடுத்துட்டு போனது எல்லா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்களும் பெரியமாவும் கோயிலுக்கு போயிருந்தீங்கல்ல, அப்ப இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடா நீ சொல்ற? நம்ம பூர்வீக இடத்தோட பத்திரத்தை நீ தானே திருடி கொண்டு போய் வசுந்தரா கிட்ட கொடுத்த? இல்லங்க, தனாவும் அப்புவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் இப்பவே அண்ணனுக்கு போன் பண்ணி இவ பண்ண வேலையை சொல்லிட்டேன். சிவா, இந்த விஷயம் ரகுவுக்கும் ஜானகிக்கும் தெரியும். அண்ணனுக்கு தெரிஞ்ச மாமா இவளை வீட்டுக்குள்ள இன்னும் இருக்க விட்டுருக்காரு. டேய், என்ன இருந்தாலும் இவ நம்ம வீட்டு பொண்ணுடா. இவளுக்கு அதை தப்புன்னு உணர வச்சு நல்லது எதுன்னு சொல்லி திருத்தி கொண்டு வரணும்னு சொன்னான். இவளோட முகத்தை பார்க்கவோ இவளோட குடும்பம் நடத்தவோ முடியவே முடியாது. இவ இந்த வீட்டுல மட்டும் இருந்தான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆனா இனிமே என்ன ஆனாலும் சரி, இவ கூட நான் பேச மாட்டேன், இவ கூட நான் குடும்பம் நடத்தவும் மாட்டேன். எனக்கு இவளுக்கு இனிமே எந்த உறவும் கிடையாதுமா.